வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்னதாக வெட்டி வச்சுருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் சின்னதாக வெட்டி வச்சிருந்த ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறம் அதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சைடில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ நடுவில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 முட்டையை சேர்த்துடலாம். இன்னைக்கு நம்ம 3 பரோட்டா சேர்க்க போகிறோம். அதுக்கு 3 முட்டை கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். முட்டையை உடனே நல்லா கலந்து விட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் கலந்து விட்டாதான் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் 3 பரோட்டாவை கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் பரோட்டாவை கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன். நீங்கள் சின்னதாக வெட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 கப் சிக்கன் சால்னா சேர்க்க போகிறேன். சிக்கன் சால்னா சேர்க்காம கூட பண்ணிக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான முட்டை கொத்து பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.